Milky Mist ice cream. நம்ம சாலம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்மன் அண்ட் சிஇஓ ஆல் டைம் ஜாலியான டாக்டர் சாய் பிரகாஷ் வியமுத்து அவர்கள் கடந்து வந்த பாதையையும் வெற்றி பயணத்தையும் இந்த சிஇஓ இந்த ஹவுஸ் எபிசோட்ல மிஸ் பண்ணாம பாருங்க. வரும் ஞாயிறு மாலை 6 மணிக்கு உங்கள் சித்திரம் டிவி மற்றும் லாக்ஷிபாலி OTT ஆப்பில் காண தவறாதீர்கள். படிக்காதவன் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக லாக்ஷிபாலி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன விவேக், கேம்பஸ் இன்டர்வியூ கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாங்க, வரல? டேய் நான் வரலடா, எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன். 29 வரை வச்சுலாம் கூப்பிடுவாங்க நல்லா. நீங்கள் வாங்க சார், போகலாம். போங்கடா. நம்ம பையன் தான் சார். டேய் விவேக், என்ன பண்ணுறதுனே தெரியலடா, பயங்கரமாக லாக் ஆகிட்டேன். அப்பா விஆர்எஸ் வாங்குறேன்னு வேற சொல்லிட்டாரு. அவர்கிட்ட உண்மையும் சொல்ல முடியல, காலேஜில் கண்டினியூ பண்ணவும் முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் விவேக், பசங்க கிண்டல் பண்ணும்போது கூட நீ எதுவுமே சொல்லலடா. ஏய் அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்ரா. சரி, எப்போதும் போல் கிண்டல் பண்ணுறாங்க, நான் எதுவும் சொல்லல. எப்போதும் பண்ணுறது வேறடா. இன்னைக்கு நான் மட்டும் அந்த கிளாஸ் போக முடியாமல் தனியாக வெளியே உட்காந்துருந்தேன்டா. சரி விட்றா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. அவ்வளோதானே, இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்குது. இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நான் அரியர் வச்சேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. ஏய் அப்படிலாம் இல்லைடா, வா. நான் எல்லாரையும் ஏமாற்றணும் பொய் சொல்லணும்னு பண்ணலடா, என்னால் முடியலடா. இல்லைடா, அப்படியே இல்லைனாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் என்னடா நீ உன்னை பார்த்துப்பேடா. ஸ்கூல் படிக்கும்போது நீ தானடா டாப்பரு. நீ ஒழுங்காக உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா நீ பாஸ் ஆகிடலாம்டா. ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் மீடியம் ஈஸியாக இருந்துச்சுடா. காலேஜில் வந்து இங்கிலீஷில் எக்ஸாம் எழுத கஷ்டமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்டா. இவ்வளோ நாளாக முடியாமல் இப்போ மட்டும் எப்பட்றா முடியும்? 29 அரியர் இருக்குடா. 29 அரியர்னா ஒரு மேட்டர்லடா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 30-35 வச்செல்லாம் பாஸ் ஆகிருக்கான்டா. நீ ஒழுங்காக உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்டா. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்கடா, முடியாதுடா, கஷ்டம்டா. அவ்வளோதானடா, லைஃபே போச்சுடா. சரி விடுண்ணா, நீ ஏன்னா ஃபீல் பண்ணுற? கேம்பஸ் இன்டர்வியூ இல்லைனாலும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி வெளியே போய் தேடிக்கிறேண்ணா. அப்படி இல்லைனாலும் நீ என்னை பார்த்துப்பல்லண்ணா. என்னடா இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நீயும் கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒரு பேப்பரை முடிச்சிடுறா. ஏய் சொல்லுடா. என்னடி பண்ணுற? சும்மா இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். ரொம்ப தலைவலி, டேப்லெட் போட்டு உட்காந்துருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் வாய்ஸ் நல்லா இருக்கு? இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம். வர முடியுமா இங்கே? எங்கே இருக்க? சரி இரு, நான் வரேன். என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. அதான் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது. ஏதோ ப்ராப்ளம்னு மட்டும் தெரியுது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரியாயிடும். மூஞ்சியை மட்டும் அப்படி வச்சுக்காது. ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ண, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். சொல்லு.
எனக்கு ஒரு அரியர் இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிளியர் பண்ண முடியல. ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு தான் நான் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணேன். இதை நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. சரி, வெளியே யார்கிட்டயும் சொல்லல, என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. இல்லை, உங்கள் அப்பாவுக்கு டீச்சர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி சொல்ல முடியும் சொல்லு. சரி, எப்படியாவது அதை கிளியர் பண்ணி உண்மையாக்கலான்னு நினச்சேன். அதான் சொல்ல. அப்ப எனக்காக தான் போய் சொன்னியா? அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? இல்ல, காலேஜ் படிக்கிறப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லோட, பாஸ்டெல்லாம் இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் சொல்ல விடு. மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லாதீங்க, டாக்டர்னு பெருமையா சொல்லுங்க. ஒரு லாயர் நினைச்சா உயிரை காப்பாற்ற முடியாது, ஒரு இன்ஜினியர் நினைச்சா உயிரை காப்பாற்ற முடியாது, ஆனா ஒரு டாக்டர் நினைச்சா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும். கவர்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லாதீங்க, ஆர்மின்னு கர்வமா சொல்லுங்க. ஒரு டாக்டர் நினைச்சா ஒரு நாட்டை காப்பாற்ற முடியாது, ஒரு டீச்சர் நினைச்சா ஒரு நாட்டை காப்பாற்ற முடியாது, ஆனா ஒரு ஆர்மி மேன் நினைச்சா மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும். சோ பார்டர்ல நிக்கிறேன்னு பெருமையா இருங்க. அட என்ன தம்பி நீங்க டிரைவர்னு சொல்லாதீங்க. அடி பாவி, 2 பிரேக்கப் தானடி சொன்னேன். ஆமாண்டா, இன்னொன்னு ஒன் சைட் லவ். எனக்கே தெரியாது லவ் பண்ணது. காரணம் தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க, வெளியே வாங்க சார். ஒரு நிமிஷம். இல்லை சார், காலேஜ் ஸ்டாஃப் சார். சார் காசுலாம் எடுக்காதீங்க, எல்லாத்துக்கும் காசு கொடுங்க சார். காசு இல்லை சார், நான் காலேஜ் ஸ்டாஃப் சொல்றீங்க. நீங்களும் எப்படி பண்ண எப்படி? கிளம்புங்க, அடுத்த டைம் வரப்போ இருக்கக்கூடாதீங்க. கிளம்புங்க, கிளம்புங்க சார். வந்துட்டாருங்க. சரி விடு, உன்னை பத்தி தெரியாம பேசிட்டு போறாரு. என்னடி இப்படி சொல்ற? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு தோணுனது கூட உனக்கு தோணல. சாம்பார் தானே நீ. ஐயே டாக்டர், நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்க. ஏய், டேய் எங்கடா இருக்க? சொல்றா, வெளில இருக்கேன். மன்னவன் சார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருடா. உன்னை பத்தி தாண்டா ஏதோ அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாடா. வரேன் 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 வரேன். சார் வா. ஒரு நிமிஷம். எங்க போயிட்டு வரீங்க? காலேஜுக்கு. இப்போதான் மன்னவன் சார் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. நீ 3 நாளா காலேஜுக்கே வரலன்னு சொன்னாரு. டிகிரி முடிச்சிட்டேன்னு சொன்னேன், அது போய். கோர் கம்பெனில இன்டர்ன்ஷிப்பு, அதுவும் போய். இப்போ காலேஜில் ஸ்டாஃப். உண்மையிலேயே காலேஜில் தான். அங்கேயும் போய் சொல்லி தானே சேர்ந்துருக்க. நான் கூட நீ ஏதோ என் மேல இருக்கிற பயத்துல தான் போய் சொல்லியிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லை. ஒரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், அதை சமாளிக்க இன்னொரு பொய். இன்னும் எனக்கே தெரியாம இன்னும் எத்தனை பொய் சொல்லியிருக்கானோ தெரியல. இல்லைப்பா, அதெல்லாம் தான் இந்த 3 நாளில் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிடலாம் தான்ப்பா இருந்தேன். இல்லை இல்லை, இப்போ நீ சொல்றது உண்மையாவே இருக்கலாம். ஆனா அதை உண்மைன்னு என்னால் இப்போ ஏற்றுக்க முடியாது. உன் சேலரின்னு என்கிட்ட கொடுத்த கவர், இது வரைக்கும் இதை நான் பிரிச்சு கூட பார்க்கல. உன்னை எம்மி படின்னு சொன்னபோது கூட இதுலேருந்து எடுக்கக்கூடாது, ஒரு அப்பனா பையனை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு நான் விஆர்எஸ் வாங்கினேன். அப்போ வச்சு நீ உண்மையை சொல்லியிருக்கலாமே.
இது எனக்கு வேண்டாம். இதை வச்சு நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. ப்ரொஃபஸரா படிக்கிற பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாத. Taste the Milky Mist ice cream.